ஜாவால அடுத்து பார்க்க போற டாபிக் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப் நார்மலா இங்கிலீஷ்ல லூப்னா என்ன? ஸோ ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயத்த பண்றது. நம்ம மொபைல்ல சாங்ஸ் கேட்போம். அதுல லூப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ரிப்பீட்டேட்டிவா அந்த சாங் எனக்கு லூப் ஆக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சம் கோட்ஸ் என்னோட ப்ரோக்ராம்ல அடிக்கடி ரிப்பீட்டேட் ஆகணும் அப்படின்னு இருக்கும். அதை நான் அகைன் அண்ட் அகைன் எழுதாம லூப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி லைக் ஆட்டோமேட்டிவா அத லூப் பண்ண விட்டுருவேன். ஆட்டோமேட்டிவா அது எனக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் ஆஃப் கோட்ன்னு சொல்லிக்கலாம் இத. ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு 4 கைண்ட்ஸ் ஆஃப் லூப் இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவால லைக் வைல் லூப், டூ வைல் லூப், அடுத்து ஃபார் லூப், அடுத்து ஃபார் ஈச். ஸோ இத என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஃபார் லூப் மாதிரியே வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வைல் அண்ட் டூ வைல் பார்த்துடலாம். வைல என்ட்ரி செக்கிங் லூப்னு சொல்லுவாங்க. என்ட்ரிலேயே செக் பண்ணிரும். டூ வைல எக்ஸிட் செக்கிங் லூப்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் ஆகிறப்ப தான் வந்து செக் பண்ணும். ஸோ இதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான சின்டெக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்துடலாம். வைல் லூப் எழுதுறதுக்கான சின்டெக்ஸ் வைல் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் இந்த பேரந்திசிஸ்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறப்ப தான் இதோட பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். லைக் நம்ம இஃப் கண்டிஷன்ல பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான். இந்த வைல்ல நான் கொடுக்குற கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ள நான் கொடுக்குற பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ரிப்பிட்டேட்டிவான கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நான் 1ல இருந்து 5 வரையும் என்னோட ப்ரோக்ராம்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு கிடைச்ச நாலேஜை வச்சு இப்படி பண்ணுவோம் கரெக்டா? system dot out dot println. ஓகே, ஸோ 1 இதெல்லாம் காப்பி கூட பண்ணிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம டைப் பண்ணிக்கிட்டு. ஸோ டக்குன்னு பண்றதுக்காக நான் காப்பி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, கண்ட்ரோல் எஸ். ஸோ 1ல இருந்து 5 வரையும் எனக்கு வந்துருச்சு. நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைப்லாம் பண்ணல, ஈஸியாக முடிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த கோட் எஃபிஷியன்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எஃபிஷியன்ட் இன் த சென்ஸ் கரெக்டான வேல கொடுத்துருக்கேனா, லைக் எப்படி சொல்றது, என்னோட ப்ரோக்ராம்க்கு இந்த கோட் கரெக்டா, ஈஸியா இது ரன் ஆகுதா, அந்த இதான் வந்து எஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிடையாது கிடையாது. ஏன்னா 1 பை 1 லைன் பை லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். என்னதான் நான் காப்பி பண்ணி கொடுத்தாலும் ஜேவிஎம் வந்து பார்க்கல 1 பை 1 எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ 5 வரையும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஈஸியாக கொடுத்துட்டேன். 100 வரையும்னா இது அப்படி காப்பி பண்ணியா கொடுக்க முடியும்? ஸோ ரொம்ப நேரம் ஆகும்ல. இதுக்கு வந்து இதுதான் லைக் லூப் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ நான் வைல் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பேரந்திசிஸ்குள்ள லைக் ஐயன் இங்க ஒரு இன்டிஜர் வச்சுக்கிறேன். ஐயோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்க போகுதுன்னா 1ன்னு இருக்க போகுது. ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கிற வரைக்கும் லூப் நடக்கணும். ஸோ இதோட பிளாக்குள்ள எனக்கு system dot out dot println கொடுத்துக்கிறேன். ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்குற விஷயம் இந்த லூப் எப்ப முடியணும், எப்ப கட் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா எனக்கு லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட்டா. ஸோ 5ஓட லைக் ஐயோட வேல்யூ 5ஓட கம்மியா இருக்கையில இல்லைன்னா 5க்கு ஈக்குவலா இருக்கிற வரையும் தான் எனக்கு ட்ரூ ஆக போகுது. ஸோ நான் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு நான் கொடுத்தா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்.
கண்ட்ரோல் எஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 5 வரையும் எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஜஸ்ட் எனக்கு ஒரு 1, 2, 3, 4 லைன் ஆஃப் கோட்ல எனக்கு இது நடந்துருச்சு. இத வச்சு இந்த 4 லைன் ஆஃப் கோட் வச்சே நான் 100யும் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லேக்ஸ் கணக்காவும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வெறும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ன்னு போட்டிருந்தா 100 தடவை அதை நான் போட்டிருக்க வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு இப்போ 100 வரையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரே கோட் தான், நாங்க கண்டிஷன் மட்டும் மாத்தி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லூப்பிங். ஐட்ரேட்டிவா லைக் ரிப்பிட்டேட்டிவா எனக்கு இந்த கோட் நடக்குது. ஸோ என்ட்ரி லெவல்லயே எனக்கு இங்கே செக் ஆயிருச்சு. இதுவே டூ வைல் அப்படின்னா எக்ஸிட் லெவல்ல செக் ஆகும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வைலுக்கு. ஸோ நான் வந்து ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிறேன். ஏடிஎம் மிஷின்ல லைக் எனக்கு பின் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்டிஜர்ல கரெக்ட் பின் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். என்னோட கரெக்டான பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 1, 2, 3ன்னு கொடுத்தா மட்டும் எனக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஸோ வைல் இங்க என்ன வச்சுக்கலாம், லைக் யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்கிக்குவோமா. ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்கேனர் கான்செப்ட் தெரியும். ஸோ இங்க போயிட்டு நான் ஸ்கேனர் வாங்கிக்கிறேன். இம்போர்ட், I hope that you remember that scanner java dot util dot scanner. ஸோ ஸ்கேனர் கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். equal to new scanner system dot in. ஓகே, ஸோ இந்த ஸ்கேன் வச்சு நம்ம யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்க போறோம். ஸோ லைக் இன்ட்ல யூசர் பின்னு சொல்லி வாங்குறேன். யூசர் கொடுக்க போற பின்னை யூசர் பின்னு வாங்கினேன். ஸோ ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் கொடுப்போமா. ஸோ இன்டிஜர்னால நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, ஸோ இந்த யூசர் பின்னும் கரெக்டட் பின்னும் எனக்கு சேமா இருக்கணும். கரெக்டா? யூசரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும்ல அதுக்கு முன்னாடி. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்டர் தி பின் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ யூசர் பின்னும் லைக் கரெக்டட் பின்னும் எனக்கு சேமா இருக்கணும். ஸோ டபுள் ஈக்குவல் டு பண்ணுவோமா. அப்படின்னா கரெக்டட் பின் dot out dot print ln. So just your pin is correct. You are redirected to take money. அந்த மாதிரி some information நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்டர் த பின் கொடுக்குறாங்க. நான் 1, 2, 3ன்னு கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ என்டர் என்ன ஆகிட்டு இருக்கு, லைக் லூப்பிங் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லூப் எப்போ முடியணும்னு சொல்லவே இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி தானே இருக்கு. இது ரெண்டும் சேமா இருந்தா எனக்கு உள்ள போகணும். ஆனா எக்ஸ்ட்ரா எனக்கு லூப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரெண்டும் எனக்கு நான் சேமா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க கண்டிஷன் நான் இப்படி கொடுக்க கூடாது. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்,
அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இன்னொரு கண்டிஷன் குடுத்து, அந்த கண்டிஷன நான் லைக் அந்த லூப்ப ஸ்டாப் பண்ணணும். ஏடிஎம்ல 3 டைம்ஸ்க்கு மேல நான் வந்து லைக் பின்ன வந்து போடக்கூடாது. அந்த மாரி செக்யூரிட்டி நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்டெம்ப்ட் அப்படின்னு இங்க ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். லைக் இன்டிஜர்ல அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ 3 அட்டெம்ப்ட்ஸ் தான் எனக்கு இருக்கணும். ஸோ அட்டெம்ப்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். இங்க 0 ஆகணும் அப்படின்னா, இந்த 3ய நான் மைனஸ் பண்ணணுமா? ஸோ நான் என்ன பண்றேன், லைக் இது இப்போதைக்கு இருக்கட்டும். அட்டெம்ப்ட்ஸ் மைனஸ் மைனஸ்ன்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லூப்குள்ள எனக்கு மைனஸ் ஆகும். தென் இங்க இஃப் குடுத்த யூசர் இன்டா லைக் யூசர் பின். யூசர் பின் கரெக்ட் அப்படின்னா எனக்கு அக்சஸ் கொடுங்க. அந்த மாரி போய்க்கலாம். ஸோ கரெக்ட் பின் இது 2ம் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அக்சஸ் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ ஜஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணாம இந்த மாதிரி 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கான லூப்பா யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ அக்சஸ் கிராண்டட்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்ஸ்ல ஸோ இதோட ஃபால்ஸ் கண்டிஷன் எப்படியும் எனக்கு எல்ஸ்ல நடக்க போகுது. இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க நான் அக்சஸ் டினைடுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துக்கலாம். அகைன் பின் கேக்குது. கரெக்டான பின்னே கொடுக்குறேன். ஸோ அக்சஸ் கிராண்டட்னு 3 தடவை நடக்குது. 3 தடவை எனக்கு போய் செக் பண்ணி அக்சஸ் கிராண்டட் நடந்துருச்சு. இப்போ நான் லைக் இன்னொரு தடவை இதை கிளிக் பண்றேன். லைக் 3 2 4 சாரி. ஸோ 3 2 2 3 4ல கொடுக்குறேன். என்டர். ஸோ அக்சஸ் டினைடுன்னு எனக்கு 3 தடவை நடக்குது. ஸோ 3 அட்டம்ஸ் எனக்கு கொடுத்தனால 3 தடவை இது நடக்குது.